வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 minutes. இது எபிசோட் நம்பர் 86. நீங்க கேட்டிருக்கிறது அக்ரிகேட் சேனல். நான் மிஸ்டர் எம், என் கூட மிஸ்டர் ஏ. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு POCO M2 இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. POCO M2 Pro கொஞ்ச நாள் முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க. அது வந்து ரெட்மியோட Note 9 Proவோட உல்டா. இன்னைக்கு வந்து இந்த M2ங்கிறது ரெட்மி Note 9 Primeோட உல்டா. ஸோ ரெட்மி Note 9 Prime அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்கு. அது 4GB 64 லான்ச் ஆச்சு. இது வந்து அப்படியே 6GB 64 லான்ச் ஆயிருக்கு. ஸோ முதல்ல இதோட ஸ்பெசிஃபிகேஷன் குயிக்காக பார்த்துருவோம். இது ஃபுல் ஹெச்டி எல்சிடி டிஸ்பிளே. அப்புறம் இதுல வந்து MediaTek G80ங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இது பின்னாடி வந்து ஒரு 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா, அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப குட்டியான பஞ்சோலா இருக்கு, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் இதோட பிரைஸ் என்னன்னா 11,000 ஸ்டார்ட் ஆகுது. ரெட்மி 9 Pro வந்து 4GB 64GB வந்து 10,000. இதுல கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2GB ரேம் கொடுக்கறதுனால 1000 rupees எக்ஸ்ட்ரா வாங்கிருக்காங்க. ஸோ அது பெட்டர் தான். அதே மாதிரி இதோட 6/128GB வேரியன்ட் இருக்கு. அது 12,500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுலயுமே மெமரி கார்டு போட்டுக்கலாம். நல்ல விஷயம் தான். கண்டிப்பா வேல்யூ ஃபார் மணி பண்ணாது. என்னோடதும் ஷாமி ரிலேட்டடான நியூஸ் தான். இந்தியாவில் அவங்களோட ரெட்மி பேண்ட் வர 9ஆம் தேதி லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதோட விலை அங்க சைனால 1000 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணாங்க. அதாவது கன்வெர்ட் பண்ண அந்த டைரக்ட் ப்ரைஸ், அதாவது டைரக்ட் ப்ரைஸ் படி பார்த்தா ஒரு 1100 அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா இங்க வரும்போது 1600 ரூபாய்க்கு வருது. அநேகமா இந்த இம்போர்ட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது அந்த ரேட்டுக்கு இருக்கும். அது போக 4 கலர் வேரியன்ட்ல வர்றாங்க. இதுல ஆல்வேஸ் ஆன் என்ன சொல்றது ஹார்ட் ரேட் மானிட்டர் அது இருக்கு. அது போக பேட்டரி ஒரு 15 to 20 days இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. ஆனால் இது வந்து எல்சிடி டிஸ்பிளே தான், ஸோ AMOLED கிடையாது. இருந்தாலும் சன்லைட் லெஜிபிலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா போதும். எல்இடியாக தான் இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. 4 கலர் வேரியண்ட்ல வருது. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இதோட ரிவ்யூவை. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னா, திரும்பவும் PUBG-ல ஒரு சோகமான நியூஸ். ஆல்ரெடி PUBG-யை பேன் பண்ணிட்டாங்க. அதே சோகமான நியூஸ்னு கேட்டீங்கன்னா இந்த நியூஸை கேளுங்க. இது இன்னும் கொஞ்சம் சோகமா இருக்கும். டெல்லியில ஒரு பையன் அவங்க தாத்தாவோட போனை திருடி PUBG-ல வந்து இந்த பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வந்திருக்கான். அவங்க தாத்தாவோட அக்கௌண்ட்ல இருந்து 2,38,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். ஸோ இது கடைசியா அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல 285 ரூபா ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கே அது தெரிஞ்சிருக்கு. அவர் போய் பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சைபர் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா செக் பண்ணதுல பார்த்தா இதெல்லாம் பேமெண்ட்லாம் PUBG-க்கு தான் போயிருக்குன்னு தெரிஞ்சிட்டு, கடைசியா அவங்க பேர் என்ன இதெல்லாம் மேக் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அதனால அவர் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாரு. பட் ஆனா அவர் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாமே அவங்க முடிச்சிட்டாங்க. இப்ப அந்த கேமும் இல்ல. ஓகே, இந்த அழகுல இந்தியாவில் திரும்ப PUBG வரவும் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க கொரியாவே திரும்ப ஓவர்டேக் பண்ணிக்கிறாங்க PUBG மொபைல் இந்தியாவில். சைனீஸ் Tencent கேம்ஸோட ஷேர் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா PUBG கம்ப்யூட்டர் வெர்ஷன் இன்னும் பேன் பண்ணல, ஏன்னா அது வந்து இன்னும் கொரியன் ஒன்று தான். ஆனால் PUBG மொபைலில் தான் சைனீஸ் Tencent இன்சென்ட் பண்ணியிருந்ததுனால பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதனால அந்த Tencent கேம்ஸை பார்ட்னர்ஷிப்புக்கு வெளியே அனுப்பிட்டு நாங்களே ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணிக்கிறோம், இந்தியன் கவர்மெண்ட் கூட நாங்கள் ஒத்துழைச்சு இந்தியாவில் திரும்பி கொண்டதுக்கான வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரட்டும். Xbox Series S பார்க்குறதுக்கே ரொம்ப குட்டியாக அழகாக இருக்க மாதிரி தெரியுதுல. இது வந்து $299 மட்டும்தான். அதுதான் இதோட ரொம்ப ஸ்பெஷல் ஹைலைட்டே. ஸோ இந்த ரேஞ்ச், இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து போன ஜெனரேஷன் கன்சோலை விட இன்னுமே நல்லா பவர்ஃபுல்லான கன்சோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே இன்னொரு வேரியண்ட்டும் இருக்கு. அது வந்து இன்னும் ப்ரீமியமான மாடல். அது வந்து $499 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் லுக் அன்வெயில் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா மாடர்னாக கிளீனாக நல்லா தான் இருக்கு. ஆமா, பார்க்கறதுக்குமே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, அடுத்த நியூஸ் போயிடும். என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்னன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு டேப்லெட் இருக்கா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ லாக்டவுன் பீரியட், அதனால ஸ்கூலுக்கு இந்த என்ன வீடியோ கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்றதுக்கு ஏதாவது டேப்லெட் 10,000 ரூபாய் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டாக Huawei அதே பிரைஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு Huawei ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த டேப்லெட் லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கதா? இந்த 2 வேரியன்ட் வரப்போது. ஒன்னு வைஃபை, ஒன்னு இன்னொன்னு வந்து வோல்டி, அதாவது சிம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு MediaTek ஸ்டார்டிங் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுல வந்து 5100 mAh பேட்டரி இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, இதுல வந்து ஒரு 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. ஏன்னா வீடியோ கால் எடுக்கும்போது இது யூஸ் ஆகுங்கிறதுக்காக. பின்னாடி ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. பட் ஒருதுதான், ஏன்னா 2GB ரேம் 32GB இன்டர்னலோட வருது. 10,000 ரூபாங்கிறது நல்ல டீல் தான். ஏன்னா இப்போதைக்கு வேற எதுவும் டேப்லெட் வந்து அவ்வளவு நல்லா இல்லை 10,000 ரூபாய்க்கு.
குட் டீல். என்னோட அடுத்த கடைசி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டயலர், கூகுள் ஃபோன் ஆப் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ இன்னொரு ஃபீச்சர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஆட்டோமேட்டட் கால் வருது இல்லையா, இந்த கம்ப்யூட்டர் வாய்ஸே கால் பண்ணுமே, உங்கள் ஓடிபி இஸ் 5673 அப்படின்லாம் சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கால்லாம் வரும்போது ஸோ இந்த கம்பெனிஸே கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ரீசனுக்காக இந்த கால் வருது அப்படின்ற மாதிரிலாம் கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டா, கால் இன்கமிங் வரும்போதே உங்கள் ஸ்க்ரீனில் யார் கால் பண்ணுறா, அந்த கம்பெனியோட லோகோ ப்ளஸ் கால் ரீசன். உதாரணத்துக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேங்க்ல இருந்து இந்த கால் வருது. இந்த காலோட ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இது நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு கால் வருது. ஸோ இந்த மாதிரி கால் பண்ணாங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சு அட்டன் பண்ணலாம். ஓகே, இது வந்து முக்கியமான கால், நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் போட்டு கூட அட்டன் பண்ணலாம். இல்லை இதுவே அவங்க விளம்பரத்துக்காகவோ இல்லை கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா சார், லோன் வாங்கிக்கிறீங்களா சார்னு கேட்குற மாதிரி காலாக இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி வைக்கலாம். ஸோ இது உண்மையிலேயே எல்லா கம்பெனிஸுமே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லாருமே கூகுள் ஆப்புக்கு தான் மாறிடுவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக. ஸோ இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். பாய்.